ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். நீங்கள் தமிழ்லைனில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஒரு பனை ஓலையில் என்ன செய்யலாம், அதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. எனக்கு ஒரு பனை ஓலை கிடச்சிருக்கு. நான் இந்த ஓலையை வச்சு என்ன செய்ய போகிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓலையை ஒவ்வொன்றா கீறி எடுக்கணும். இப்படி கீறி எடுத்தால் மட்டும்தான் இந்த பனை ஓலையை நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போது உங்களில் சிலருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு புரிஞ்சிருக்கோம். நான் பழைய காலத்து பனை ஓலை பெட்டி செய்ய போகிறேன். இப்போது நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ், உள்ளி, வெளுத்துள்ளி எல்லாம் போடுறதுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். அந்த பிளாஸ்டிக் பாஸ்கெட்டில் தான் போட்டு வைப்போம். ஆனால் என்னோடய பாட்டியெல்லாம் கிச்சனில் இந்த பனை ஓலை பெட்டியில் தான் காய்கறி, உள்ளி, வெளுத்துள்ளி இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. இதை எங்கள் இடத்துல அரிவெட்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் பிளேஸில் இந்த பனை ஓலை பெட்டியை என்னென்னு சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ஒவ்வொரு ஓலையும் இது மாதிரி பனை ஓலையை ஃபுல்லாகவே நம்ம அந்த மடலில் இருந்து ஃபுல்லாக வெட்டி எடுக்கலாம். இப்போது மடல் தேவையில்லை, வேஸ்ட்டு. இப்போது நம்ம பிரித்து எடுத்த ஓலையிலேருந்து ஈக்கில் எடுக்கணும். நம்ம தென்னை ஓலையில் ஈக்கில் இருக்குன்னு தெரியுமா, அது போல் தான் பனை ஓலையிலையும் ஈக்கில் இருக்கும். அதை நம்ம இப்போ ஓலையிலேருந்து இது போல் செப்பரேட் பண்ணணும். ஒவ்வொரு ஓலையிலையும் 2 ஈக்கில் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நீட்டாக ரிமூவ் பண்ணணும். அப்புறமா நம்ம பெட்டி செய்ய ஓலை எடுக்கணும். எல்லா ஓலையும் ஒரே சைஸில் இருக்கணும், ஒரே நீளத்துலையும் இருக்கணும், ஒரே வண்ணத்துலையும் இருக்கணும். ஒரு சைடு கொஞ்சம் யார் இருந்துன்னா இது மாதிரி கத்தி வச்சு நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி டேமேஜ் ஆன ஓலை எடுக்கக்கூடாது. அப்புறம் பெட்டியும் ஓட்டையாக இருக்கும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். இப்போது டோட்டலாக 20 ஓலை ஒரே சைஸில் எடுத்திருக்கேன். 2 ஓலையை காட்டுறேன் பாருங்கள். ஒன்றே போல் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் எடுக்கணும். இப்படி ஒரே சைஸில் ஓலை எடுத்தால் தான் பெட்டி நீட்டாக ஒரே ஷேப்பில் இருக்கும். இல்லைன்னா ஒரு இடம் ஹைட்டாட்டும் ஒரு இடம் ஹைட்டு கம்மியாட்டும் இருக்கும். இப்போ நம்ம பெட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்குறது மாதிரி 6 ஓலையை லெஃப்ட்லேருந்து ரைட் எடுத்து வைங்க. அப்புறமா அந்த இப்போ ரைட் வச்சிங்கள அதுக்கு மேலிருந்து கீழ் பார்த்து நீட்டி வைங்க. அப்புறமா ஒவ்வொரு ஓலைக்கும் இடையில வீடியோவில் நான் வைக்கிறது போல் அடுக்குங்க. இப்போது இடையில இருக்கிற கேப்பை இறுக்கி டைட் பண்ணுங்க. இப்போது பெட்டியோட கீழ்ப்பக்கம் ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட்டு சைடு போர்ஷன் ஓலையை நம்ம முடஞ்சி எடுக்கலாம். தென் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் பேலன்ஸ் இருக்கிற ஓலை ஒரே சைஸில் இருக்கான்னு பாருங்கள். நான் 13 சென்டிமீட்டரில் 4 சைடுக்கும் எடுத்திருக்கேன். நீளமானன்னா கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஓலையை இது போல் மேல் பக்கமாக மடித்து விடுங்க. இது மாதிரி 4 சைடுக்கும் பண்ணணும். கீழ்ப்பக்கமாக இருக்கிற மேலேயே மேல் பக்கமாக மடித்து விட்டது போல் மேல் சைடு இருக்க ஓலையை கீழ்ப்பக்கமாக மடித்து விடணும். இப்படி ஃபுல்லாகவே 4 சைடாக பண்ணி விடுங்க. இப்போது மேல் சைடாக நான் மடித்து விட்டதை பாருங்கள், பிடிக்கிறேன். இப்படி பிடிச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நீள ஓலையை இதுக்கு இடையில நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மேல் பிடிச்சதுக்கு ஓலைக்கு இடையில இது மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு இது மாதிரி எடுத்திருக்கேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து கரெக்டாக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மேல் பக்கமாக நிற்கிறதும் கீழ்ப்பக்கமாக நிற்கிறதும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இனிமேல் நம்ம மேல் பக்கமாக மடித்து விட்டதை வெளியே மடித்து விடணும். கீழ்ப்பக்கமாக மடித்து விட்ட ஓலையை உள் பக்கமாக மடித்து விடுங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி வெளியே நிற்கிற ஓலையை பெட்டிக்க உள்ளாடி மடித்து விடணும். உள்ளே நிற்கிற ஓலையை வெளியே மடித்து விடுங்க, வெளியே பார்த்து மடித்து விடுங்க. இப்படி 4 சைடும் பண்ணுங்க.
இப்போ உள்ள வெளியேன்னு மடித்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா அடுத்து இது மாதிரி ஒரு ரவுண்டு ஓலையை எடுத்து இது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு ஓலையை எடுத்து இது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டாக சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உள்ளாடி நிற்கிற ஓலையை வெளியே மடித்து விடணும். வெளியே நிற்கிற ஓலையை உள்ளாடி மடித்து விடணும். இப்போது ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா 5 ஓலை வச்சு நான் இது மாதிரி ஹைட்டுக்கு முடஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக 6வது ஓலையை வந்து இது மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் விளிம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு குட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதையும் அது மாதிரியே நீங்கள் வச்சு மேல் பக்கமாகட்டும் கீழ் பக்கமாகட்டும் மடித்து எடுக்கணும். உள்ளே வெளியேன்னு மடித்து எடுங்க. இப்போ லாஸ்ட்டாக வெளியே நீட்டிட்டு நிற்கிற ஓலையை வந்து இது மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இது மாதிரி மடித்து உள்ளாடி சொருகி விடுங்க. சைடில் உள்ளாடி வரதை உள்ளாடி மடித்து உள்ளாடி சொருகணும், வெளியே வரதை வெளியே சொருகணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா புரியும், அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெளிப்பக்கமாக நீடிட்டு நின்னதை வெளிப்பக்கமாக சொருவியாச்சு. இப்போ உள் பக்கமாக சொருகிறதுக்குள்ளதை உள் பக்கமாக மடித்து சொருகலாம். ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது. நீங்கள் பனை ஓலையில் ட்ரை பண்ணலைன்னா நார்மல் தென்னை ஓலையில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போது நீளமாக நிற்கிற ஓலையை வந்து இது மாதிரி வெட்டி எடுங்க. தமிழனோட மரபு பழக்க வழக்கங்களை இளம் தலைமுறைக்கு நாம் தான் எடுத்து செல்லணும். அந்த வகையிலான ஒரு பொருள் தான் பனையும் பனை ஓலையும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக்கை போடுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.